ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இதில் நடிச்சிருக்கிறது குஞ்சாக்கோ போவன், பிரியா மணி, வைஷாக் நாயர் மற்றும் பலர். இந்த படத்தோட கதை எழுதியிருக்கிறது ஷாஹி கபீர். ஷாஹி கபீர் பற்றி ஒன்று சொல்லணும். இவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் எலவிழா பூஞ்சிராய். என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். ஜோசப் நாயாட்டு போல படங்களிலும் இவர் கதை எழுதியிருக்காப்புல. இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு புதுமுறை இயக்குனர் ஜீத்து அஷ்ரஃப். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு டிஎஸ்பியாக இருந்து டீப்ரமோட் ஆகி ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுறாப்புல. ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்காப்புல. எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுறாப்புல. அவர் ஸ்டேஷனில் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு தங்க நகை ஃப்ராட் கேஸ் ஒன்று வருது. அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது ஹீரோவோட ஃபேமிலிக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு. இப்போது இந்த கேஸ் எங்கே எப்படி போய் முடியுங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. படம் ரொம்ப த்ரில்லிங்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தில் எதுவும் பெரிய ட்விஸ்ட் இல்லாட்டினாலும் சரி, படம் ஒரு நல்ல சீரியஸ் த்ரில்லராகவே இருக்குது. வைஷாக் நாயர் அண்ட் கேங் தான் வில்லன் கேங். ரொம்பவே ரூத்லெஸ்ஸான ஒரு கேங்காக இருக்காங்க. இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஹீரோக்கும் இந்த வில்லன் கேங்க்கும் 2 ஃபேஸ் ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அது ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணுன்னா குஞ்சாக்கோ போவன் தான் இந்த படத்தோட ஷோஸ் இதுன்னு சொல்லலாம். மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காப்புல. அவர் கோவப்படும் போதும் சரி, எமோஷ்னலாக இருக்கும் போதும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லும் சரி, ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட மெயின் பேக் போன் அவர் தான். முதல் சீன்லேயே ரொம்ப அக்ரெசிவான போலீஸ் ஆஃபீஸராக இருக்காப்புல. நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன்னு சொல்ல வைக்கிறாப்புல. ஆனால் போக போக நம்மளுக்கு இவர் மேலே ஒரு சின்ன பரிதாபமும் வருது. கோவப்படுறவங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பிரியா மணிக்கு ஒரு சின்ன ரோல் தான். அதில் அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஷாக் நாயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டெரிஃபைங்காக இருந்துச்சு. மனுஷன் மிரட்டியே விட்டுறாப்புல. இந்த காலத்து டீனேஜ் பசங்க எப்படிலாம் டைவர்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிட்டிருக்காங்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான படம். கேமரா ஒர்க்ஸ், கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. எர்ணாகுளம் நடக்கிற கதை நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல சினிமோட்டோகிராஃபர். இது ஒரு A சர்டிஃபைட் படம். சில்ட்ரன்ஸோட இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்காதீங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.